கடவுள் மனிதனுக்கு சொன்ன இந்த ஒரு ரகசியம் மொத்த மனித குலத்தின் வாழ்க்கையையே மாத்திடுச்சு. அது என்ன ரகசியம்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு மனிதன் தினமும் அருகில் இருந்த கோவிலுக்கு சென்று மிகுந்த மனவேதனையுடன் இறைவனை பார்த்து, சுவாமி, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை, ஆனால் என் வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்களை சந்திக்கிறது? நான் என்ன தவறு செய்தேன்? என்னை சுற்றி இருக்கும் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள், ஆனால் நான் மட்டும் எப்போதும் துன்பத்திலேயே இருக்கிறேன் என்று கண்ணீர் விட்டு அழுதான். அன்று இரவு அவனுக்கு ஒரு அதிசயமான கனவு வந்தது. அந்த கனவில் அவன் ஒரு பெரிய மண்டபத்திற்குள் நின்று அங்கும் இங்கும் பார்த்துக் கொண்டிருந்தான். அந்த மண்டபம் முழுவதும் ஆயிரக்கணக்கான பெரிய சாக்கு மூட்டைகள் மேலே தொங்கிக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு மூட்டையின் உள்ளேயும் ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய துன்பங்கள் இருந்தன. அப்போது அவன் அருகில் விஷ்ணு பகவான் தோன்றி அமைதியாக சொன்னார், மானிடா, இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனின் துன்பங்களும் இந்த மண்டபத்தில் உள்ள மூட்டையில் இருக்கிறது. நீ விரும்பினால் உன் துன்பத்தை இங்கேயே விட்டுவிட்டு வேறு ஒருவரின் துன்பத்தை எடுத்துக்கொண்டு செல்லலாம் என கூறினார். இதை கேட்டு ஆச்சரியமடைந்த மனிதன் அங்கிருந்த முதல் மூட்டையை திறந்து பார்த்தான். அந்த மூட்டைக்குள் ஒரு குடும்பத்தின் கடன் பிரச்சனைகள் இருந்தன. அந்த மனிதன் தினமும் கடனாளிகளிடமிருந்து ஓடி வாழ வேண்டிய நிலை இருந்தது. இதை பார்த்தவுடன் அவன் அந்த மூட்டையை மீண்டும் மூடி வைத்தான். அடுத்து இன்னொரு மூட்டையை திறந்தான். அதற்குள் ஒரு மனிதன் அனுபவிக்கும் கடுமையான நோய் இருந்தது. அதனால் அவன் தினமும் உயிருக்கு போராடி வேதனையில் வாழ வேண்டிய நிலை இருந்தது. இந்த மூட்டையை பார்த்ததும் அவனுக்கு பயம் வந்தது. இன்னொரு மூட்டையை திறந்து பார்த்தான். அதில் பசியால் தவிக்கும் ஒரு ஏழை மனிதனின் துயரம் இருந்தது. மேலும் அவன் ஒன்றன் பின் ஒன்றாக பல மூட்டைகளை திறந்து பார்த்தான். ஆனால் ஒவ்வொரு மூட்டையிலும் ஒரு தனி மனிதனின் வேதனை மிகுந்த வாழ்க்கை இருந்தது. பிறகு அந்த மனிதன் நீண்ட நேரம் அங்கேயே நின்று யோசித்தான். அதன் பிறகு அமைதியாக நடந்து சென்று ஒரு மூட்டையை எடுத்தான். அது அவன் கொண்டு வந்த அதே பழைய மூட்டைதான். இதை பார்த்த இறைவன் சிரித்துக் கொண்டே சொன்னார், மானிடா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரவர் வாழ்க்கைக்கு பொருத்தமான துன்பங்கள் தான் கொடுக்கப்படுகிறது. நீ அனுபவிக்கும் சோதனைகள் அனைத்தும் உன்னை பலமானவனாக மாற்றுவதற்காகவே என கூறி இறைவன் அங்கிருந்து மறைந்தார். அப்போதுதான் அவன் உணர்ந்தான், நாம் பார்க்கும் மற்றவர்களின் வாழ்க்கை வெளியில் மட்டும்தான் அழகாக இருக்கும், ஆனால் உள்ளே ஒவ்வொருவருக்கும் அவரவர்க்கான தனிப்பட்ட துன்பங்கள் உள்ளது என புரிந்து கொண்டான். திடீரென தூக்கத்திலிருந்து எழுந்த அவன் இதெல்லாம் கனவு என புரிந்து கொண்டு அன்று முதல் அவன் வாழ்க்கையை குறை சொல்லாமல் வாழத் தொடங்கினான். மேலும் வீடியோ லைக் செய்து உங்களுக்கு பிடித்த கடவுளை கமெண்டில் கூறவும்.